இங்க ஒரு வயசானவர் கோட்டை கதவை திறந்துட்டு உள்ள போறாரு. போய் பார்த்தா பெரிய கரடி ஒன்று கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கு. இவங்களை பார்த்த உடனே நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல எல்லாரும் இவங்களை விட்டுட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரை பார்த்ததும் அந்த கரடி வந்து கூண்டை உடச்சிட்டு வெளியே வருமா. வந்த உடனே ஏதோ மேஜிக் பவர் தெரியும் போல. அதை எடுத்து காட்ட அது கரடி அப்படி மனுஷனை மாதிரி எடுத்து அடடா இவரை தான் நம்ம கொல்ல பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட வந்த ஒரு சிஷியனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர் பயங்கரமா போட்டு அடிக்கிறாரு. அந்த மனுஷனை மாறின கரடி இவங்களை திருப்பி போட்டு பயங்கரமா அடிக்குது. அந்த தாத்தாவுக்கு ஏதோ நிறைய வித்தெல்லாம் தெரியும் போல. கழுத்துல அப்படி சங்கிலியை இறுக்கி போட்டுட்டு அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சிஷியனை கூப்பிட்டு நீ தான் அதை கொலை பண்ணணும்னு சொல்ல அவனுக்கு கத்தி எடுத்துட்டு குத்தலான்னு வரான். திடீர்னு பார்த்தா அது பழையபடி கரடியா மாதிரி நிற்குது. அப்புறம் இந்த வயசானவர் சில திறமை இவருக்கு கொடுத்துருப்பான் போல. அவன் உடனே அவங்ககிட்ட இருந்த கலப்பொடி எடுத்து தூரான். திரும்ப அது மனுஷன மாதிரி எடுத்து அப்புறம் 2 பேரும் சங்கிலியை கரெக்டாக பிடிச்சி குண்டிலேயே கட்டி வச்சிடறாங்க. இதை எல்லாத்தையுமே மேல இருக்க ஒரு ராஜா வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஆயில திறந்து விடுங்கன்னு சொல்ல எரியக்கூடிய ஆயில வந்து வேகமாக அந்த கூண்டு கடையில் வந்து நிற்கிது. எல்லாமே முடிய போது நீ தான் இவனை கொளுத்தணும்னு சொல்லி தீப்பந்தத்தை வந்து அந்த சிஷ்யன்ட்ட கொடுக்குறாங்க. அவனை கொளுத்தலாம்னு சொல்லி வேகமாக வரான். வந்து பார்த்தவனா இவங்களோட கண்களை பார்த்த உடனே என்னால் இது பண்ண முடியாதுன்னு சொல்லி குருக்கிட்ட சொல்லிடுற. அவனும் வந்து கொளுத்தி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இங்கே பாரு இது மாதிரி விலங்குகளை கொல்லணுன்றதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். நீ ஏது சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லி அவர் கிளம்பிடுறாரு. ஹீரோ பண்ணது நல்லதா தப்பா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.